முடிவு எப்படின்னு பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க, இவளை கல்லறிஞ்சு கொண்டுடலாமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவருடைய முன்னாடி நின்று இருக்காங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் எவன் பாவம் இல்லாதவனோ அவன் முதல்ல இவள் மேல கல்லறிட்டும். உடனே அங்க இருக்கிற எல்லாருக்கும் மனசாட்சியில குத்தப்படுது. ஐயோ, நம்ம எத்தனை தப்பு பண்ணணும், எத்தனை அநியாயம் பண்ணணும், நம்ம போய் கல்லறியதுக்கு இவங்களுக்கு அவ்வளவுதான், நம்ம கல்லறிய முடியாது, நமக்கு அது தகுதி இல்லைன்னு நினைச்சிட்டாங்க. அப்ப அவங்கள பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, யாருமே உன்னை நியாயம் தீர்க்கலையா, யாருமே உன் மேல கல்லெடுத்து எரியலையா? உடனே அவங்க சொல்றாங்க, இல்லை ஆண்டவரே, யாருமே எனக்கு விரோதமாய் கல்லெறிய வரல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. அப்படின்னா இதுக்கு நான் ஒரு பேர் வச்சேன், சாதகமான முடிவை கொடுக்கும் கர்த்தர். ஆமேன் சொல்லுங்கள். ஆனா அவங்க மனசுக்குள்ள இது சாதகமா முடியும்னு அந்த அம்மா என்ன பண்ணல, நினைக்கல. இது எப்படிதான் முடியும்னு நினைக்கிறாங்க. இது பாதகமா தான் முடியும், இந்த முடிவில் நான் கஷ்டப்பட போறேன், இந்த முடிவில் நான் துக்கப்பட போறேன், இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை கல்லறிந்து கொல்ல போறாங்க, இவங்க என்னை குற்றுயிராக்கப்பட்டு விட போறாங்க, ஏன்னா நான் தப்பு பண்ணேன், ஏன்னா நான் தான் இதற்கு காரணம், இவர்கள் கல்லறிந்தது உண்மை, கல் எடுத்திருக்கிறது நல்லதுதான், சரியானதுதான், மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி கண்டிப்பாக நான் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டியவள். ஆனா இப்படி ஒரு முடிவு தனக்கு வரும்னு அவங்க நினைக்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இல்ல, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்க ஒருவேளை யார் அப்படி வந்திருக்கீங்கன்னு தெரியாது, யாருடையோ ஒருத்தருடைய மனசுல நீங்க பண்ணின தவறா கூட இருக்கலாம், உங்களுடைய மிஸ்டேக் இருக்கலாம், நீங்கள் இந்த காரியத்தை இப்படி நான் செஞ்சுட்டேன், நான் தெரியாம செஞ்சுட்டேன், அன்னைக்கு எனக்கு உணர்வு இல்லை, அன்னைக்கு எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, பாஸ்டர் நான் செஞ்ச ஒரு பெரிய தவறு நிமித்தமாய் இப்பொழுது எனக்கு கஷ்டமான ஒரு முடிவு வரப்போகிறது, எனக்கு விரோதமான ஒரு முடிவு வரப்போகிறது, இது எனக்கு சாதகமா வரப்போறது இல்லை, ஏன்னா நான் தான் ரொம்ப மிஸ்டேக் பண்ண ஆளு. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே விழுவீர்களே ஆனால், நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்பீர்களே ஆனால், நீங்கள் செய்த தவறை ஒத்துக்கொள்வீர்களே ஆனால், கர்த்தரை காப்பாற்றும்படி நீங்கள் அழைப்பீர்களே ஆனால், நான் நம்புகிறேன் உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த தீங்கு உன்னை தேடி வராது, அந்த சோதனை உன்னை தேடி வராது, அந்த ஆபத்து உங்களை தேடி வரப்போவதில்லை. கர்த்தரே